Hi friends, welcome to my channel. இன்னைக்கு மாறனோட ஸ்கூல் ஆனுவல் டே வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி குயிக்கா ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிடுறேன். வெஜிடபிள் புலாவ். இத பண்றதுக்கு பிரஷர் குக்கர்ல கொஞ்சம் ஆயில், கீ, ஹோல் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடுங்க. நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பேபி கார்ன் தான் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் லைட்டா சாட்டே பண்ணி விட்டுடுங்க. மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படினா வெஜிடபிள்ஸ் லைட்டா வந்து குக் ஆகும். கொஞ்சம் குக் ஆனதும் மித்ராக்கு கொஞ்சம் தனியா வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதே பிரஷர் குக்கர்ல பச்சை மிளகாய், உப்பு ஆட் பண்ணிட்டு ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடுங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி, அரிசியை 20 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். ஸோ தண்ணியை ஆட் பண்ணி நல்ல கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த அரிசி, கட் பண்ணி வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி. மித்ராக்கு தனியாக எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸில் அரிசியும் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல கொலைய வேக வச்சு எடுத்துட்டேன். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேசி டேயாக இருக்குது, சிம்பிளாக ஏதாவது ரெசிபி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மித்ராக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததுமே நல்லா இருந்துச்சு. ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மாறனோட ஸ்கூல் ஆனுவல் டே கெட் ரெடி, அப்புறம் ஆனுவல் டேயில் எடுத்த கிளிப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாறனோட ஸ்கூல் டேக்கு தான் வந்து ரெடியாக போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ண போகிறான். இது அவனோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி கிராஜுவேஷன் செரிமனி எல்லாமே வந்து இருக்குது. நம்மளோட ஸ்கூல் டே அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழந்தையோட ஸ்கூல் டே வந்து அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஃபீலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸஸுமே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிராஜுவேஷன் இதுக்குள்ளே இது அதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்பீங்க. நான் அங்கே வச்சு எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவு என்னால் எவ்வளோ எடுக்க முடியுதோ நான் எல்லாமே வந்து எடுத்து அதையுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ குயிக்காக வந்து ரெடி ஆக போகிறேன். மாறன் வந்து தூங்கிட்டு இருக்கானா, அதனால கொஞ்சம் டைம் இருக்கனால லைட்டாக ஹேர் ஸ்டைலிங் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ லைட்டாக வந்து ஸ்ட்ரைட்னிங் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். இதுக்கு வந்து நான் அகாரோவோட 3-in-1 ஹேர் ஸ்டைலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னடா 3-in-1 அப்படின்னு வந்து யோசிக்கலாம். எஸ், இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கலாம், கிரிம்பிங் பண்ணிக்கலாம், கேர்லிங்குமே வந்து பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் பட்டன் ப்ரெஸ்லேயே தான். இப்போ இந்த பட்டன் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்னிங் பிளேட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னிங் வந்து பண்ணிக்கலாம். திருப்பியும் லாக் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோம்னா இங்கே வந்து கிரிம்பிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிம்ப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக வச்சுட்டு கேர்லிங் பண்ணிக்கலாம். இந்த இதை வச்சு நான் ஸ்ட்ரைட்னிங் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஹேர் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட ஹேர் வந்து ரொம்ப திக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் எப்படி வருது, ஏன்னா வந்து நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக ஜஸ்ட் எப்படி வருதுங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். 1200 சம்திங் தான். இதில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்ஸில் வந்து கெராட்டின் இன்ஃபியூஸ் பண்ணி செராமிக் பிளேட்ஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, செராமிக் கோட் பண்ணி. அதனால ஹேருக்கும் பெருசாக டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் இந்த ஸ்ட்ரைட்னிங் ஹேர் ஸ்டைலர் எதுனாலுமே சரி, நான் வந்து டெய்லி யூஸ்க்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அக்கேஷ்னலாக ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த கார்டுமே வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்னிங் எப்படி வருது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டிப்புமே வந்து அவங்க கூலாக இருக்கிற மாதிரியே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணி பண்ணுறதுக்குமே நமக்கு பிடிச்சி பண்ணிக்கலாம். ஏன்னா மிச்ச ஸ்ட்ரைட்னர்ஸ்லாம் பார்க்குறப்ப டிப் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ நமக்கு பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து கூலாக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டன் பண்ணது வந்து எப்படி ஸ்ட்ரைட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு. சூப்பர் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரிம்பிங்குமே அதே மாதிரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு கிரிம்ப் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாதிரி டெக்ஸ்சர்ஸாக இருக்குல்ல. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்லும் ஆகி வந்திருக்கு. நான் கரெக்டாக பண்ணல, கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணால் நல்லா வரும். பட் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் கேர்ள் ஆகி வந்திருக்கிறது. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு 3-in-1 ஹேர் ஸ்டைலர். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. வாரண்டியோடையே தான் வருது. அதனால் வந்து நம்பி வந்து வாங்கலாம். நான் வந்து இப்போ ஃபுல் ஹேர் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ண போகிறதில்ல. நான் ரொம்ப டைம் எடுக்கும். மித்ரா அடுற சவுண்டும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெளியில் தெரிகிற ஹேரை மட்டும் நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எப்படி ரெடியாக இருக்கும் அந்த இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு ஸ்கூல் டே கிளிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆனுவல் டேக்கு வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். என்னால் பெருசாக அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. நான் வியர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ் வந்து ஃபீடிங் ட்ரெஸ் தான். ஐனி பை பிரியா ரகுபதி அவங்க பேஜ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். போகிற வழியில் அம்மாவையும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனுவல் டே வந்து நாகர்கோயிலில் பறக்கை ரோட்டில் இருக்கிற MDB ஆடிட்டோரியத்தில் தான் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. சீஃப் கெஸ்ட்டாக வந்து விஜய் வசந்த் சார் அவங்கள தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மாறனை ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பின்னாடி போ மரன், வண்டிலாம் வரும், ஸ்ட்ரெயிட்டா பார்த்து போமா. Graduation, super happy. இதெல்லாம் 2 வார்த்தை பேச ரொம்ப நீனே பேசிக்கிட்டு பேச. நான் வீடியோஸ் ஆட் பண்ணுறது வந்து மாறனோட வீடியோ மட்டும் ஃபுல் கிளிப் வந்து இருக்கும். மற்றபடி மற்ற கிட்ஸோடதெல்லாம் கொஞ்சம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து 2 பிரான்ச்சுக்கு சேர்த்து ஆனுவல் டே வச்சுருந்தனால நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப லென்த்தியாக வீடியோவும் போயிடும். அவ்வளோ நேரம் ஃபோனை எனக்கு பிடிச்ச வீடியோவும் வந்து எடுக்க முடியல. அதனால் மாறனோடது மட்டும் ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். மற்ற கிட்ஸோடதெல்லாம் ஒரு பார்ட்டாக தான் வந்து பிட்டாக தான் வந்து எடுத்திருப்பேன். எப்படி வந்து குட்டீஸ் க்யூட்டாக ஆடுறாங்க அது நீங்கள் பார்க்குறதுக்காக தான் அந்த குட்டி பிட்ஸுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க ஆடுறப்ப வந்து கீழே நின்று கொஞ்சம் டீச்சர்ஸுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப குட்டி குழந்தைங்கள்ல எல்லா ஸ்டெப்ஸும் ஞாபகம் வச்சு பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே சில குழந்தைங்க நல்லா ஞாபகம் வச்சு சூப்பராக டீச்சர்ஸை பார்த்துமே வந்து க்யூட்டாக வந்து ஆடியிருந்தாங்க. Adrian, Adona, Brooke, Shellyan, Hydriga, Jovi, Josmita, Juvin, Krisha, Lakshmi, Mirudini, Riyan, Sairam Vihan, Samiksha. Parents of the respective kids are asked to come forward to take snaps. The others, please. There was a time I was looking to my father's
மாறனோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டான்ஸ் முடிஞ்சதுமே வந்து கிராஜுவேஷன் ஃபோட்டோவை கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோட்டோலையும் அவன் பயங்கர க்யூட்டாக இருந்தான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு இன்னொரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செல்ஃபி கான்டெஸ்ட்டுக்கு தான். நான் எங்களோட செல்ஃபியை வந்து முன்னாடி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்துச்சுன்னா மாறனுக்கு ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் லைக் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மாறனோட ஸ்கூல் பிரான்ச்சில் அவனுக்கு தான் மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்தனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸாட்டு ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மாறனுக்கு இன்னொரு கிஃப்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்போவும் டேக் ஹோமாக சின்னதாக கிராஃப்டில் ஏதாவது செஞ்சு கொடுத்துடுவாங்க. அவன் எப்போயுமே அதை என்கிட்ட வந்து கொடுத்துருவான். நான் அவனோட மெமரிஸ்க்காக பத்திரமா எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்ஸ்டன்ட் காம்படிஷனாக இந்த டேக் ஹோம் எல்லாம் எந்த கிட் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. மாறன் கிட்ட எல்லா டேக் ஹோம் இருந்தனால அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. மேக்னெட்டிக் டைல்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. மாறனும் செம ஹாப்பி. ஓவரால் இந்த ஸ்கூல் ஆனுவல் டே நாங்கள் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாகர்கோயிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஸ்கூல் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.